அறிவே இல்லையா ட்ரம்ப்? முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளே ட்ரம்ப்பை இப்படி வறுத்தெடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு தெரியுமா? அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி பிரதமர் மோடிய நண்பர்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை வெளிப்படையா விமர்சிச்சிருக்காரு. ஒபாமா காலத்துல இந்தியாவுடனான உறவு பரஸ்பர மரியாதை அடிப்படையில இருந்துச்சு. ஆனா ட்ரம்ப் வந்த பிறகு வெறும் அழுத்தம், உத்தரவு மட்டும்தான் இருக்குன்னு அவர் குற்றஞ்சாட்டி இருக்காரு. ஒரு சிறந்த நாடு மிரட்டல்களை விட்டுட்டு ராஜதந்திரமா செயல்படணும்னு கெர்ரி சொன்னது மோடிய மறைமுகமா பாராட்டுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரம்போட முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன், வர்த்தக அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள்னு பலரும் ட்ரம்பின் கொள்கைகளால இந்தியா போன்ற நட்பு நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகிப் போறதா கவலை தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கினதுக்காக அமெரிக்கா விதிச்ச வரி பிரிக்ஸ் நாடுகளை ஒன்னு சேர்த்திருக்குன்னு பிரபல பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாக்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த வரிதான் இந்திய ஏற்றுமதிக்கு 50%க்கும் மேல வரியை உயர்த்தி உறவில் விரிசலை உண்டாக்குனது. ட்ரம்போட இந்த நடவடிக்கைகளால எதிர்காலத்துல அமெரிக்கா நம்பகமான கூட்டாளியா இருக்குமாங்கிற கேள்வியே எழும்னு முன்னாள் அதிகாரிகள் சொல்றாங்க. அமெரிக்க வெளியுறவு கொள்கையில இது ஒரு முட்டாள்தனமான தந்திரம்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிறாங்க. நட்பு நாடுகளை அந்நியப்படுத்துற இந்த கொள்கை அமெரிக்காவுக்கு லாபத்தை கொடுக்குமா, இல்ல உலக அரங்கில் அதோட மதிப்பை குறைக்குமா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.